பொதுமக்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படின்னா, சேகர் பாபு அமைச்சர் சேகர் பாபுவை வச்சு விளாசுன்னு விளாசிட்டு இருக்காரு. சோ இந்துக்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கொள்கையோ ஒரு தர்மமோ அவங்க அதை பத்தி பின்பற்றிட்டு போறாங்கன்னும் போது அவங்களை அவமதிக்கிற மாதிரி விஷயங்களை ஏன் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம பேசுவோம். சோ கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம், ஓகேவா, அந்த இடத்துக்கு போறாரு யாரு, சேகர் பாபு போறாரு. அங்க போயிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இடத்துல பூக்கள் எல்லாமே வச்சு பொதுவாவே இருக்கும், நிறைய பேர் போறோம், விசிட் பண்றோம், வரோம், அதெல்லாம் ஓகே தான். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா ஒரு கோபுரம் மாதிரி அங்க கட்டமைச்சிருக்காரு. லைக் அந்த பூக்கள் வச்சு பண்ணதாகட்டும், ஃபுல்லாவே ஒரு கோயில் கோபுரம் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும். லைக் நம்மளே யோசிச்சு பார்ப்போம், ஒரு இறந்த ஒரு இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து நம்ம தீட்டு வீடு அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம 10 நாள் வரைக்கும் கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம ஹிந்துஸா இருக்கிற பல பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். ரொம்ப ரூல்ஸும் நிறைய ஃபாலோ பண்ற ஒரு ஒரு வேவ் லென்த் வந்து இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி இருக்கும் போது அது வந்து வாட் எவர் இட் மேபி, நம்மளுக்கு வந்து அவர் தலைவர், அவர் நம்மளுக்கு நிறைய கைடன்ஸ் பண்ணிருக்காரு, எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு நம்பிக்கை, மத நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வரும்போது அது என்ன இருந்தாலும் ஒரு இறந்து போன ஒரு இடம் இல்லையா, ஒரு உயிர் வந்து அது உள்ள இருக்கு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு கோயில், ரொம்ப புனிதமா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கோயிலை எடுத்துட்டு வந்து அங்க ஒரு கோபுரத்தை நீங்க வரையறீங்க அப்படின்னும் போது அது தப்பா இல்லையா அப்படிங்கறதுதான் மக்களே கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு. சோ அது தப்பு தான் இல்ல. நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட், அது வந்து என்னதான் இருந்தாலும் அது வேற, இது வேற, அது ரெண்டுத்தையும் இணைக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப தவறுதான். சோ இந்த விஷயத்த அண்ணாமலை கேள்வியா கேட்டு பயங்கரமா பண்ணிட்டாரு. சோ அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நாத்திகம் பேசுற நீங்க கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ரொம்ப திட்டவட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறவங்க எதுக்காக மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி செயல்களை பண்ணிட்டு இருக்கீங்க? திமுகவினுடைய வீடு, அதாவது அந்த ஃபேமிலிக்கு யாரு சிறந்த கொத்தடிமை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிற இடத்துல சேகர் பாபுவும் சிறந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருடைய தொழில் போட்டிக்காக இந்து சமய அறநிலை துறையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட தலைவர் தான் எனக்கு மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நீங்க அவ்வளவு அளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய வீட்டுல இருக்கிற அந்த பூஜை அறை இருக்கும்ல, அங்க அவருடைய போட்டோ வச்சு நீங்க வழிபடுங்களேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு வேற லெவல்ல பிளாஸ்ட் பண்ணி விட்டாரு அவரை. இதுக்கப்புறம் அவரு பேசுவாரு, மீண்டும் பேசிதான் இருப்பாரு. பட் இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து ஹிந்துஸ்க்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கு, அவங்க ஒரு தர்மமா இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை, இப்படிதான் எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மித்தோ இல்லைன்னா வந்து அது உண்மையோ அவங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு. அதை கெடுக்கும் வகையில நீங்க பண்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தவறு. நீங்க எப்பவுமே அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு லாஸ்ட் கண்டனம் கொடுத்திருக்காரு. எனவே இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்தை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. சேகர் பாபு அவர்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்றது தான் பல பேரும் சொல்றது. ஈவன் எனக்கும் அந்த விஷயம் தான் தோணுச்சு. ஸோ ப்ளீஸ் லிவ் யுவர் கமெண்ட் ஹியர். நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்களும் அப் டு டேட் வந்துட்டு எல்லா விஷயத்தையும், அதாவது நிகழ்கால நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.